பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த இடம் பாக்குறீங்களா? அங்க ஒரு கொடிக்கம்பம் பாக்குறீங்கல்ல, அதாவது வளைகுடா நாடுகளிலேயே ரொம்ப உயரமான கொடிக்கம்பம் இது. இது ஒமான் தேசத்துல இந்த அரசாங்கம் மஸ்கட் பட்டணத்துல இதை அமைச்சிருக்கிறாங்க. இது சுற்றில அழகான கார்டன் அமைச்சிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மெயின் ரோடு, எப்பவும் கார்கள் போய் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். இது ஒரு அழகான ஒரு பட்டணம், மஸ்கட் பட்டணம் என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டணத்துல வாக்கிங் போறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு அழகான பட்டணம். உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் ஒவ்வொரு அழகை வைத்திருக்கிறார். எல்லா நாட்டிலுமே அழகான பகுதிகள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மனிதர்களுக்கு ஞானம் கொடுத்து அதை அழகுபடுத்துகிற கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். நாமும் கூட தேவன் கொடுத்த ஞானத்தினால நம்முடைய வீட்டை, நம்ம இருக்கிற இடத்தை அழகுபடுத்தி வைத்துக் கொள்ளணும். பார்க்கறதுக்கு ஒரு மன ரம்யமாய் இருக்கணும். சுத்தமா, அழகாய், நேர்த்தியாய் சில செடிகள், மரங்களை எல்லாம் வளர்த்து நாம் அதை உருவாக்கி கொள்ளணும். தேவன் அந்த ஞானம், அந்த பலனை தந்திருக்கிறார்ல, நாமும் அதை செய்யணும். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை தருகிறார்னா, ஏசாயா 51 22 இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏதோ ஒரு காரியம் தத்தளித்து கொண்டே இருக்கிறீங்க, மனசு அப்படியே தத்தளிக்குது, என்ன பண்ணன்னு தெரியல, படபடன்னு இருக்குது. அதை நினைச்சாலே மனசுல அப்படியே ஒரு குழப்பமா அப்படி காணப்படுது. ஒரு தத்தளிப்பு உள்ளத்துல, ஒரு அமைதி இல்லை. அப்படியே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சின்னு வைங்களேன், அப்படி அமைதியா இருந்தா தெளிந்த அமைதியா இருக்கும். அதுல ஒரு கல்லை போட்டீங்கன்னா அப்படியே தத்தளிக்கல, அப்படியே அது மாதிரி அல்ல குலுக்கன தத்தளிக்கல. உங்க இறுதியம் அப்படி இருக்குதா? இறுதியம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, அந்த சூழ்நிலையை நான் மாத்திருவேன். அமைதி உண்டாகும், ஒரு அமைதி கட்டாயம் வரும். அதனால இந்த தத்தளிப்பு நீங்கிவிடும், குழப்பம் நீங்கிவிடும், ஒரு அமைதி உனக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுக்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம விட்டு அப்புறப்படுத்துவதற்கு அவர் சிலுவையில எவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்ல, அவருடைய மனது எவ்வளவு தத்தளித்திருக்கும். தனித்து விடப்பட்ட நிலைமையில அவர் கலங்கினார் இல்ல. அப்ப நம்முடைய தத்தளிப்பை அவர் சிலுவையில சுமந்து முடித்து விட்டார். அதனால சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு அகற்றி விடுவேன் என்று. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளம் தத்தளித்து கொண்டே இருக்குது, என் வாழ்க்கை தத்தளித்து கொண்டே இருக்குது. நீங்க வாக்கு கொடுத்தபடி இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்திருங்க, ஒரு அமைதி கொண்டாக்கிறங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.